இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை. கோவையில் திமுக கூட்டணி கட்சிகள் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. மத்திய அரசை கண்டித்து கோவையில் திமுக கூட்டணி கட்சிகள் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை நிராகரித்ததாக குற்றம் சாட்டி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய அரசு நிராகரித்ததை கண்டித்து கோவையில் திமுக கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். முன்னதாக கோவை மற்றும் மதுரைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான திட்ட அறிக்கையை மத்திய அரசிடம் சமர்ப்பித்திருந்தது தமிழ்நாடு அரசு. இது நிராகரிக்கப்பட்டதாக தமிழ்நாடு அரசு குற்றம் சாட்டி வருகிறது. நிராகரிக்கப்படவில்லை, அதில் திருத்தம் கூறப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு அளித்த அறிக்கையில் நிறைய குளறுபடிகள் இருந்ததாக மத்திய அரசு தரப்பிலிருந்து கூறப்படுகிறது. தற்போது இந்த திட்டம் நிராகரிக்கப்பட்டதாக திமுக கூட்டணி கட்சிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக முதல்வரும் தனது கண்டனத்தை பதிவு செய்திருந்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதீஷிடம் கேட்டுப்பெறலாம். சுதீஷ், கூடுதல் விவரம். விக்னேஷ், அதாவது கோவையை பொறுத்த வரைக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் மிகவும் எதிர்பார்த்த ஒன்றாக தொழில்துறை மற்றும் பொதுமக்களிடையே இருந்தது. இந்நிலையில் இதற்கான முன் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் ஆய்வுகள், அதனைத் தொடர்ந்து மெட்ரோ ரயில் எந்தெந்த பகுதியில் இயக்க வேண்டும் என்ற வரைவுகள் தொடர்ச்சியாக மாவட்ட நிர்வாகத்தாலும் கணக்கெடுக்கப்பட்டு சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. கோவையை பொறுத்த வரைக்கும் 39 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் இருக்கும் என்று கணக்கிடப்பட்டு எதிர்பார்க்கப்பட்டு இருந்த ஒரு சூழலில்தான் குறிப்பிட்ட ஒரு மக்கள் தொகை அடிப்படையிலேயே அந்த மெட்ரோ ரயில் திட்டங்கள் செயல்படுத்துவதற்கான வரைவுகள் கொடுக்கப்படும் என்ற ஒரு கருத்து தெரிவிக்கப்பட்டு மெட்ரோ ரயில் திட்டம் தற்போதைக்கு கைவிடப்படுவதாக ஒரு தகவல் வெளியானதை அடுத்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன போராட்டமாக திமுக சார்பில் கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே கல்விக்கான நிதி உதவித்தொகை, ஜிஎஸ்டி தொகை போன்றவை தொடர்ந்து தமிழகத்திற்கு வழங்கப்படவில்லை. அதன் வரிசையில் தற்போது மெட்ரோ ரயில் திட்டமும் கொடுக்கப்படாமல் தமிழகம் வஞ்சிக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் குற்றச்சாட்டு வைத்து திமுக சார்பில் தற்போது கோவை மாநகரில் இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் திமுக மட்டுமல்லாது திமுக கூட்டணி கட்சிகள், பல்வேறு கட்சிகள் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். முற்போக்கு அமைப்புகளும், கோவை சேர்ந்த பல்வேறு முற்போக்கு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பலர் நூற்றுக்கணக்கானோர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கோவை, மதுரை போன்ற நகரங்களுக்கு, மக்கள் தொகை அதிகம் நிறைந்த நகரங்களுக்கு போக்குவரத்து கட்டமைப்பு என்பது அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர்வுக்கான ஒரு தேவையாக இருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே மெட்ரோ ரயில் திட்டம் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாக இருந்தது. இதை தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க ஒரு சூழ்நிலையில் இதற்கான ஒரு கண்டன குரல் எழுந்து போராட்டமாக மாறி இருக்கிறது. விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுதீஷ். இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.